நான் கோயம்புத்தூர்ல ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறேன். 2 ஆண்டுகளாகியும் பெண் தோழிகள் அறிமுகம் அவ்வளவா இல்ல. 3 மாதங்களாக என்னுடன் அறிமுகமாகி பழகி வருபவதான் ஜனனி, இந்த கதையின் நாயகி. 3 மாசத்துக்கு முன்பு எதர்ச்சியா எனக்கு பழக்கமானா இந்த ஜனனி. அன்று முதல் இன்று வரை என்கிட்ட எல்லாத்தையும் பகிர நான் அவளோட நெருங்கிய தோழனானே. வீட்டுக்கு ஒரே பெண் ஜனனி. அதனால அவ அப்பா அம்மா நல்லா பாலும் பழமுமா கொடுத்து அரேபியன் குதிரை போல அவளை வளர்த்து வச்சிருந்தாங்க. அவள் அணியும் உடை மற்றும் அவளது பழக்க வழக்கங்கள் எல்லாமே அனைவரையும் கவரும் வகையில இருக்கும். அளவான உடலு. என் அருகில அமரும்போது அவளிடம் வரும் நறுமணம் என்னை சுண்டி இழுக்கும். மொத்தத்துல அவ தெய்வ மகள் சீரியல்ல வரும் சத்யா வாணி போஜன் போல இருப்பா. இப்படி அவளை நினைச்சுக்கிட்டே நாட்கள் ஓடுச்சு. ஒரு நாள் எங்க வாட்ஸ்அப் சாட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. நான் கொஞ்சம் பயத்தோட சேட் செஞ்சேன். அவ தரும் பதிலு என்னை மேலும் ஷாக் செய்ய வச்சுது. அவளும் எனக்கு நல்ல கம்பெனி கொடுத்து சேட் பண்ணா. அப்படியே மெதுவா பேச பேச அவளும் அவ கருத்துக்களை சொன்னா. நான் தயக்கத்தை விட்டு போட்டோ அனுப்பு ஜனனின்னு கேட்க அவளிடம் இருந்து பதில் எதுவுமே வரல. நான் பயந்தேன், இனி ஜனனி நம்ம கிட்ட பேசாம போயிடுவான்னு. சரியா 3 நிமிஷம் கழிச்சு ஒரு போட்டோ வாட்ஸ்அப் சாட் வந்துச்சு. என் கண்களை என்னால நம்பவே முடியல. அடிக்கடி இப்படி சேட் செய்வது, வீடியோ கால் செய்யறதுமா இருந்தோம். இருவரும் நாட்கள் போக போக நேர்ல காண இயங்கணும். அந்த நாளும் வந்துச்சு. இருவரும் 2 நாட்கள் சுற்றுலாவா ஊட்டி செல்ல முடிவு பண்ணோம். அவ ஒரு வழியா வீட்ல பல பொய்களை சொல்லி என் கூட கிளம்பி வந்தா. என் வண்டியை எடுத்துக்கிட்டு அவன் இருக்கும் ஸ்டாப்புக்கு போனேன். என் ஜனனி ஹீரோயினி போல நின்றா. என்னை பார்த்ததும் ஒரு அழகிய சிரிப்பு. அந்த சிரிப்பில் உள்ள பல அர்த்தங்கள். இருவரும் ஒரு வழியா புறப்பட என்னை இறுக்கி அணைச்சபடி ஜனனி உட்கார்ந்தா. போகும் வழியில சின்ன சின்ன ஷாப்பிங் செஞ்சுட்டு ஒரு வழியா புக் செஞ்ச ஹோட்டல் ரூமுக்கு போனோம். கொஞ்ச நேரம் காத்திருக்க குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தா. நானும் பிறகு ரெடி ஆயிட்டு 2 பேரும் சுற்றி பார்க்க வெளியே போனோம். எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு இரவு மறுபடியும் ஹோட்டல் ரூமுக்கு வந்தோம். 2 நாட்கள் மகிழ்ச்சியா இருந்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டோம்.